குட்டீஸ்ல இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட மை கசின் அப்சஸ்ட் ஆன் மீ ஃபைனல் பார்ட் தான்டா. இதோட இந்த ஜேர்னி முடிய போகுதுன்னு நினச்சாலே கொஞ்சம் கவலையாக இருக்குது. இது ஃபைனல் பார்ட். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். யாருமே ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சா இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியில் போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே கொரியாவில் இருக்க ஒரு அழகான வில்லேஜை தான் காட்டுறாங்க. சுற்றி ஒரு மாதிரி மலையாக இருக்குது. மலைக்கு கீழே மடாடி வாரத்தில் ஃபுல்லாக மவுண்டன் குடி இருக்க இடத்துல ஒரு அழகான வீடு மடாடி வாரத்தில். அந்த வீடே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, குட் வைப்ரேஷனாக இருக்குது. ஸோ அங்கே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பறந்த, அந்த வீட்டோட பால்கனி சைடில் நிறைய பூச்செடிலாம் இருந்த, வீட்டோட கார்டன் ஏரியாவில் அவ்வளோ ஃப்ளார்ஸ்லாம் இருந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் ஓப்பனில் தான் இருந்திருக்குமா. உள்ளே இருந்து ஒரு குட்டியாக ஒரு குழந்த அவ்வளோ க்யூட்டாக வருது. அது ஒரு பொன் குழந்த. ஸோ முடியெல்லாம் கொஞ்சம் அழகாக நீளமாக ஒரு ஒயிட் கலரில் காட்டனில் ஒரு ஃப்ராக் போட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக தத்தி தத்தி நடந்து வருது. அது பக்கத்தில் இருக்க அந்த கார்டன் ஏரியாவில் இருக்க அந்த பூ ஃப்ளார்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ், கிளிங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த குட்டியாக ஏஞ்சல் மாதிரி இருக்க ஒரு குழந்த எல்லாத்துக்கூடயும் விளையாடிட்டு இருக்கு. ஸோ உள்ளேருந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பார்க்க ஒரு கேரளா சாரீ காட்டனில் பியூர் ஒயிட்டில் கட்டிண்டு, ஸோ ஒரு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுட்டு பார்ட்டிஷனில் நல்லா ஒரு தாலி செயின்லாம் போட்டுட்டு வளையல்லாம் போட்டுட்டு, ஸோ காலைல குளிச்சு இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக நடந்து வரா. ஸோ அவள் ஒரு கையில் பவுலில் கொஞ்சோண்டு தயிர் சாதம், இன்னொரு கையில் ஒரு வாயை வச்சுட்டு, ஆன்யா எங்கடி இவ்வளோ குளிருது வெளில, எதுக்கடி இங்கே வந்தா, அதுவும் காலையிலே வந்துட்டியா, உள்ள வா ஆன்யா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை கூட்டுகிட்டே வரா. அந்த பாப்பா பேர் ஆன்யா, அந்த வர பொண்ணு பேர் வயன். ஸோ இப்போது அவள் வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அழகான சீன்ஸ் எல்லாம் மேலே பால்கனியில் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி யாருமே கிடையாது, ஜங்குக் தான். ஐயோ எப்படி இருக்காளுங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் பண்ணி ஸ்மைலோட இப்போ கீழே இறங்கி வரான். ஸோ அந்த ஆன்யாவை இந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு வாய் ஊட்டி விடுறா வாயன். ஸோ ஆன்யா அம்மா அங்கே பாரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட போய் விளையாடிட்டு இருக்கா. ஸோ உடனே பின்னாடி இருந்து யாரும் வார்மாக பேக் பண்ணுறாங்க. வாயன் டக்குன்ட்டு ஜங்குக் பேக் ஹேக் பண்ணோன்னே, என்னங்க ஆன்யா குழந்த, அவன் முன்னாடி போயிட்டு விடுங்க அப்படின்ட்டு அவட்ட ஷேக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஜங்குக் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு பொடி அப்படின்ட்டு அவன் நல்லா கட்டி பிடிச்சிட்டே இருக்கான். டக்குன்ட்டு ஆன்யா திரும்பி பார்க்குறா. அப்போ விட அம்மாவை அப்படின்ட்டு குடுன்ட்டு ஆன்யா ஓடி வரா. அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. ஸோ ஜங்குக்கும் ஆன்யா நல்லா சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான், உடனே ஹக் பண்ணிக்கிட்டே. ஸோ இப்போ ஆன்யா அப்போ விடு அம்மாவை அப்படின்ற மாதிரி சொல்லவும், விட முடியாது போடு ஏன் பொண்டாட்டி அப்படின்ட்டு சொல்லவும், ஆன்யா குடுன்னு ஓடி அவளோட லிட்டில் ஃபிங்கர்ஸால் ஜங்குக்கோட லெக்ஸ்லேயே நல்லா ஒரு பஞ்ச் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு அதெல்லாம் வலிக்கவே இல்லை. அப்போ விடு அம்மாவை இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஆன்யா மிரட்டும். சரி ஐம் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் பேக் போயிடுறான். இப்போ ஆன்யா ஜங்குக்கை அப் டு பாட்டம் பார்த்துட்டு 1 செகண்ட் ரோடாக இருக்குமா ஃபேஸ் அப்படி ஃபுல்லாக மாற்றிட்டு பக்கத்தில் வரா. அப்பா ஆன்யா மட்டும்தான் நீ கொஞ்சணும், அம்மா வேணாம் உனக்கு, நான் மட்டும் போடும் அப்படின்னு சொல்லும். ஜங்குக் ஆன்யா பார்த்துட்டு சிரிச்சுட்டே, ஆமாம்மா உங்கள் அம்மாலாம் இருக்கா, நீ வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிக்கிறான். ஸோ வயன்லாம் பார்த்துட்டு மூச்சு தூக்கிக்கிட்டு, போங்க அவள் தானே வேணும், நான் வேணாம்ல, போங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே ஜங்குக் இன்னொரு ஹேண்ட்ஸால் என்னோட ஹிப்பு பிடிச்சி பக்கத்தில் நிற்க வைக்கிறான். என்னங்க அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் நடி அப்படின்னு இது மாதிரி சொல்லவும்
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அவளும் அப்படியே மழுப்பிடுறா. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு ஸோ இப்போது ஒன்னா அன்னியாக்கு அப்படியே வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுறா. அப்போ ஜங்குக்கு வந்து ஒன்று பார்த்துட்டு என்ன ஊட்டுறீ அப்படின்னு சொல்லும். ஊட்டுவாங்க வாங்க, உங்களுக்கு அங்கே டிஃபன் வச்சுருக்கேன், நீங்கள் போய் அங்கே சாப்பிடுங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊட்டும் போது எனக்கு ஊட்ட விடு, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து உன் கையால் தான் சாப்பிட்ணும், நீ தான் ஊட்டணும், ஊட்டு ஊட்டு அப்படின்ட்டு அவனும் வந்து ஆன்யாவுக்கு ஊட்டிடாமல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆன்யாவும் அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, அம்மா கல் நெஞ்ச கையாக இருக்காத, அப்பா கேட்குறதுல ஊட்டி விடு அப்படின்னு சொல்லும். அடிப்பாவே ஒரு நிமிஷத்தில் என்ன கல் நெஞ்ச கறியாக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒயனும் ஊட்டி விடுறா. ஸோ வந்து இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஆன்யா வந்து ஜங்குக்கு மடியில் உட்காந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து பக்கத்தில் ஒயனோட பக்கத்தில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ வந்து இந்த மாதிரி ஒயனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சீன் நடந்துகிட்ருக்கும் போதே டக்குன்னு ஒரு அலாம் சவுண்ட் கேட்குது. ஸோ ஜங்குக் தான் அவனோட ரூமில் இருக்கான். இப்போது சுற்றி முற்றி பார்க்குறான், நடந்தது எல்லாமே ஒரு கனவு தான், எல்லாமே ஒரு கனவு. ஸோ அப்படியே அவன் எதுவுமே பேசல, அந்த ரூம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அப்படியே வந்து அப்படியே சீலிங்கை பார்க்குறான், சுற்றி பார்க்குறான், ஒரு வெறுத்தியான ஒரு முகம், அதுலேருந்து லைட்டாக ஒரு தண்ணி மட்டும் வருது அந்த கண்லேருந்து. ஸோ அதை அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சிட்டு பால்கனி சைடாக போய் நிற்கிறான். ஸோ வந்து அப்பன்னு பார்த்து ரூமில் யாரும் என்ட்ரி ஆகுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஜெமினோ தேங்கும் தான். தேங்கு வந்து சொல்கிறான், டே இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போகிற, நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் இப்போ உங்ககிட்ட தான்டா இருக்குது, என்னடா கொஞ்சமாச்சு சிரியண்டா ஹாப்பியாடுறா அப்படின்னு சொல்லவும் அவன் எதுவுமே அதுக்கு பேசலை. அப்புறம் மாஃபியா லீடராக எல்லா கேங்கோட லீடராக ஒன்று தான் செலக்ட் பண்ணிருக்காங்க, உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எதுவுமே சொல்லாத பற்றி அப்படின்ட்டு சொல்லவும் ஜெமின் சொல்கிறான், அவனுக்கு நினப்பெல்லாம் இங்கே இருந்தால் தானே அப்படின்ட்டு சொல்லவும் தேங்க சொல்கிறான், டேய் உனக்கு அதுதானடா வேணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்ப, புரியுது தான் புரியுது தான், அதுக்குன்னு அவ்வளோ ஒரு பக்கம் இப்போ வரைக்கும் நம்ம ஆளுங்க தேடி தான்டா இருக்கானுங்க, நீ ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கு அதுக்குமே எதுவுமே பேசலை. தேங் இந்த மாதிரி கத்தவும் ஜெமின் சொல்கிறான், டே என்னடா உனக்கு பிரச்சனை, சும்மா என்கிட்ட கத்திட்டுருக்க, அவன் தான் தெரியும்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணை காட்டுறான். இந்த மாதிரி சொல்லிட்டோம், நேற்று அவங்க ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்போ வந்து ஒரு கிளப்பை தான் காட்டுறாங்க. அதில் வந்து தேங்கும் ஜெமினும் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து சுகா தான் இருக்கான். சுகா வேறு யாரும் கிடையாது, இவங்க எல்லாரோட ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி தான். அவரும் அந்த மாதிரி ஒரு கேங்கோட ஒரு பார்ட்னர் தான். ஸோ அப்போது ஜிமின் தான் சொல்கிறான், ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கும் போது, அவனாடா அவனுக்கு புரியுது தான், இஷ்டத்தில் தான் இருக்கான், திடீர்னு டிப்டியாக இருப்பான். அதுக்கு வந்து தேங்க் சொல்கிறான், ஆமாண்டா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு கிடச்சிருச்சு, கொஞ்சம் கூட மாறலாம் அதுலேருந்து அப்படின்ட்டு அவனும் சரக்கு அடிச்சிட்டே பேசுகிறான். ஸோ இப்போ வந்து இப்போது சுகா தான் நடுவில், அவன் இப்படி வந்து இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடா. லாஸ்ட்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தான், அதில் ஆனதுடா அவன். ஆனால் எப்பட்றா அவன் தனியால ஒரு கேங்கே எகுத்தான் அப்படிங்கிற மாதிரி பேசவும். ஸோ இப்போ வந்து பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஸோ என்ன ஆயிருக்கும்னா, ஒரு 3 years ஆகும், ஜங்குக்கோட அம்மாவுக்கும் அப்பா வந்து ஜங்குக் பேசும்போது சில விஷயம்லாம் ஜங்குக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட் ஆனது எனக்கு ஆனது அதுக்கு அவன் ஆப்போசிட்டில் இருக்க டீம் தான் காரணம்ன்ட்டு. ஸோ வந்து அதை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போது ஜங்குக் வந்து அந்த பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தனியாக ஜங்குக் வந்து ஒரு இடத்துக்கு போகிறான். அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கேலக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான்.
அவனோட பேஸ் தான் அது. ஸோ இப்போது உள்ளே என்ட்ரி ஆகுறான். அப்போது சுற்றி மழைலாம் பேஞ்சிருக்கும். மழையில் நனைஞ்சு ஒரு கையில் ஒரு ராடை மட்டும் எடுத்துகிட்டு ஜங்குக் இப்போ வரான் உள்ள. ஸோ வந்து இப்போது கேலக்ஸ் பார்த்துடுறான் ஜங்குக்கை. நீயா முதல்ல நீங்கள் என்னடா பண்ணுற ஜங்குக்கு, அதுவும் தனியாக வந்துருக்க போல் அப்படின்ட்டு கேலக்ஸ் ஜங்குக்கை பார்த்து சொல்கிறான். அந்த இடத்துல ஒரு 50 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து எதுவுமே பேசலை. அவன் ஃபேஸே வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குது. பட் அவன் கண்ணு அதில் ஒரு கொலை வெறி தெரியுது. ஸோ அது எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னடா தனியாக ஏதாச்சும் என்னை வந்து போடணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் அசடு தைரியத்தில் வந்துட்டியா என்ன அப்படின்ட்டு அவனும் கேட்க, அப்படியே வந்து ஒரு டெவிலிஷாக ஸ்மைல் பண்ணுறான். இப்படியே ஒரு 10 minutes பாஸ் ஆகுது. இப்போது எல்லாரையும் அடித்து போட்டான் ஜங்குக். அப்படி ஒரு ஃபைட் நடந்திருக்கும். ஜங்குக்கு எதுவுமே ஆகலை. அப்படியே சில மாதிரி நிற்கிறான். ஒருத்தனை கூட விட்டு வைக்கல. அவனுக்கு இருக்க மொத்த கொலை வெறியுமே காட்டுறான். எல்லா காண்டையுமே காட்டிடுறான். ஸோ இப்போ எல்லாருமே முக்கால்வாசி பேர் அடிபட்டு சில பேர் ஏன் செத்து கூட இருக்கானுங்க. ஸோ இப்போது கேலக்ஸும் எப்படா இத்தனை பேர் எப்படி அடிச்சு போட்டிருக்கான்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். பட் அவனுக்கு பயமாக தான் இருக்குது, அதை எல்லாம் காமிச்சிக்காம. ஸோ இப்போ வந்து கால் பண்ணுறான் அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே. ஸோ இப்போ வந்து அந்த பேஸில் ஒருத்தன் அடிபட்டு கிடப்பான். ஐ மீன் அதே மாதிரி வேற ஒரு ஆளுங்களுக்கெலாம் இப்போது கேலக்ஸ் கால் பண்ணும் போது அவனுங்கெல்லாம் வந்து அப்படியே தத்தி தழுது ஃபோன் எடுக்கிறானுங்க. ஸோ எடுத்துகிட்டு டே செங்கடா இருக்கீங்க, முதல்ல மெயின் பேஸ்க்கு வாங்கடா அப்படின்னு சொல்லவும் தலை நம்மளோட 10-20 பேசி ஜங்குக் வந்து தனியாக வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான் தலை. இப்போது யாராலுமே வர முடியாது. எல்லாம் சில பேர் செத்துட்டானுங்க, நிறைய பேர் அட்டிப்பட்டு காட்டுக்கிறானுங்க, நடக்க கூட முடியல அப்படின்ட்டு சொல்லவும் கேலக்ஸ் வந்து அந்த ஃபோனே கீழே போட்டுடுறான். அப்படியே வந்து ஒரு மரண பயத்தோட பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஜங்குக் ஒரு கடைசியாக ஒரு ஆள் இருப்பான். அவனை வந்து கையை உடச்சி அந்த ராடை வச்சு அவன் கையை பிடிச்சி அவன் படுத்துட்டு இருப்பானா, அப்படியே வந்து அவன் ஃபேஸ்லேயே ஒரு குத்துறான். அப்படியே அவன் ஃபேஸு போய் ரத்தமாக வருது. ஜங்குக் எதுவுமே பேசல, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. கண்ணில் அவ்வளோ ஒரு வெறி தெரியுது ரெட்டிஷாக. ஸோ இதில் அந்த கேலக்ஸ் திரும்பி பயத்தோடு பார்க்குறான். ஸோ அந்த அவனுக்கு எங்கேருந்து ஒரு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஸோ பக்கத்தில் இருக்க ராடு எடுத்து அடிக்கலான்ட்டு போகிறான் ஜங்குக்கை. இது ஒரு 5 minutes பாஸ் ஆகுது. ஸோ அந்த இப்போது ஜங்குக்கும் கேலக்ஸும் நீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. முட்டி போட்ட வாக்கில் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 அடிக்கிட்ட டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும், 10 ஸ்டெப் கிட்ட. ஸோ அந்த கையில் 2 பேரும் ராடை வச்சுட்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோவும் இது காயெல்லாம் இருந்திருக்காது. வாலன்னு லைட்டாக பிளட் மட்டும் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு ஃபோர்ஹெட்லேருந்து பிளட் வரும் ஒரு சைடாக. கேலக்ஸுக்குமே அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து கேலக்ஸ் வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு, என்ன ஜங்குக் வலிக்குதா? நான் இந்த வழியை கேட்கல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தனே ஒன்று, இன்னொன்று பேச்சு புரிஞ்சுக்கோ ஜங்குக், நான் தான் எங்கள் ஹீரோ, மொத்தம் நான் தான்டா அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக் வந்து கீழே குனிஞ்ச மாதிரி தான் இருந்திருப்பானா. அவன் தலையை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கி இப்போது கேலக்ஸை தான் பார்க்குறான். ஹீரோவா? சரி அப்படியே வச்சுக்கோ ஹீரோ. ஆனால் என் கதையில் ஒரு வில்லன்டா, தோ பெரிய வில்லை, எப்படிப்பட்டவனா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்ட்டு சொல்லவும் கேலக்ஸ் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான் ஜங்குக்கை. லைட்டாக பயமாக இருக்கு அவனுக்கு. தன்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் வந்து சொல்ல வரேன்னா, நான் எவ்வளோ பெரிய இல்லைன்னா என் பொண்டாட்டி எங்கே போனானே தெரியல, என்னை விட்டு போயிட்டா
என் குழந்தைய ஒரு வகையில் கொண்டவனே நான் தான்டா. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மாவை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளனவனே நான் தான்டா. ஒருத்த வாழ்க்கையில் கூட நான் ஈவருக்கோனே காட்டினது கிடையாது. ஒருத்த வாழ்க்கையில் கூட அதுக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட தூங்குனது கிடையாது. ஒருத்தனை கூட தூங்க விட்டது கிடையாது. இப்போ என் வாழ்க்கையிலேருந்து நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன் தெரியுமா? அசால்ட்டாக கொண்டு இருக்கேன். எல்லாரும் என்ன இருக்கிறாங்க. என்னை பார்த்து மரியாதையாக கும்பிட்ற ஆளுங்களை விட என்னை பார்த்து விட்டு ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டு ஜேகே அப்படின்ட்டு சொன்னவனுங்க தாண்டா அதிகம். சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருந்திருக்கேன். எவனுக்காக வந்தது கிடையாது. எனக்காக நான் மட்டும் தான்டா இருக்கேன். நான் மட்டும்தான். ஒருத்தனை கூட நிம்மதியாக விட மாட்டேன். கொல்லுவேன், எல்லாரையும் கொல்லுவேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ டெவுலிஷா. ஸோ இப்போ வந்து எந்திரிச்சு கையில் வந்து ஒரு பெரிய கத்தி வச்சுருப்பான். ஸோ அது அப்படியே வந்து ஒரு ஈட்டி மாதிரி ஓங்கி ஃபெலிக்ஸோட கழுத்துலேயே அடிக்கிறான். அவனுக்கு அந்த கத்தி வந்து உள்ளே போய் அந்த சைடு வெளில வந்து ஃபெலிக்ஸ் அப்படியே விழுந்துடுறான். ஸோ ஸ்பாட்லேயே டெட் ஆகிடுறான். ஸோ வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். கொஞ்சம் அப்படியே வந்து அவன் ஃபேஸே மாறுது. அப்படி அவன் கண்ணிலேருந்து ரெட்டிஷாக இருந்திருக்குமா, தண்ணி வருது. அப்படி சிரித்தவன் புள்ள அப்படின்ட்டு அழுகுறான். சிரித்தது அப்படியே வந்து ஒரு அழுகையாக மாறுது. ஸோ அந்த நேரம் பார்த்து தான் ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஐ மீன் அவனோட ஆளுங்க ஜிமின்லாம். ஸோ வந்துட்டு இப்போது தேவங்களாம் ஜேகேவை திருப்பி, டேய் உனக்கு ஒன்றும் ஆகலையே, டேய் என்னடா தனியாக வாடா வருவேன், தவனுங்களை பூண்டணும் சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்லவும், இப்போது ஜிமின் தான், டேய் என்னடா எப்பட்றா போட்ட அப்படின்ட்டு எல்லாம் ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஜேகேவோட கேங்கே அவ்வளோ பெரிய ஒரு கேங் தான். அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்கன்னா இப்போது இவங்கள மாதிரியே தான் வந்து அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். அது ஜேகே தனியாலாம் நின்று இது பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஒரு இதுலேயே எல்லாருமே ஒரு மரண பயத்தோட அவனுங்களோட ஆளுங்களே ஜேகேவோட கோலத்தை பார்க்குறாங்க. அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படி இருக்குது. ஸோ வந்து அவன் புரிஞ்சுக்கிறான் இப்போ கான்ஷியஸ்லேயே இல்லை அப்படின்ட்டு. இப்போ அது எல்லாத்தையுமே வந்து சுகா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஜிமினும் சுகாலாம் வந்து ஆனே கேட்டுட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய ஆளா ஜேகே, அதனால தான் மாஃபியா லீடர் ஆயிருக்காரா அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜிமினும் தலையாட்டுறான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ அட் த சேம் டைம் மொயனை பார்த்தோன்னா அவன் வந்து ஒரு கெஃபேல தான் இருக்கா. அந்த கெஃபே அவளோடது தான். அது ஒரு பாரிஸில் இருக்க ஒரு கெஃபே தான். ஸோ வந்து ஒரு பீச் சைடு ஓரத்தில் தான் அது இருக்குது. ஸோ வந்து அங்கே தான் வந்து அவள் இருக்கா. ஸோ வந்து அவளோட ஃப்ரெண்ட் மினியுமே அங்கே தான் இருக்கா. ஸோ இப்போ வந்து ஒரு நைட் டைம் இருக்கும். பால்கனியில் தூங்குறதுக்காக இப்போது வந்துட்டு இருக்கா. ஸோ வந்து மினி தான் இப்போது வந்துட்டு, வாய்னா அப்படின்னு கூப்பிடுவோம். வாயின் திரும்பிட்டு, ஆன்யா தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லுவோம். தூங்கிட்டா ஆன்யா. அவள் இன்றைக்கும் வந்து கேட்டா. என்ன கேட்டா? யாரை கேட்பா? அவளோட அப்பாவை தான். அவளுக்கு வெறும் 3 வயசு தான் ஆகுது. ஆனால் அவ்வளோ தெளிவாக பேசுகிறான் வாயன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வாயனும் சிரிச்சிட்டு, அப்பாவா? அவளுக்கு நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு பார்த்தா இப்போவே இப்படி பேசுகிறா. நான் என்னென்னு சொல்கிறது அப்படின்ட்டு அந்த மூணியை தான் பார்த்துட்டு இருக்கா. மேலே ஸ்கையில் இருக்க ஸ்டார்ஸ் அண்ட் மூன்ஸ் எல்லாம். ஸோ இப்போது மினி சொல்கிறா, இன்னும் எத்தனை நாள் வாயன், பாஸ்டில் நடந்ததெல்லாம் மறந்துடுடி. இப்படியே இருக்க போகிறேன். ஒரு ஹாப்பினஸ் இல்லை, எதுவுமே இல்லை.
ஃபேஸில் சிரிப்பே இல்லை. தினமும் நைட்டு ஏன் இப்படி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லவும், எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னா தினம் தூங்கவே மாட்டேடி, எப்பயாச்சும் உட்காந்து அழுகிற, அப்படி ஒரு டிப்ரெஸ்லேயே இருக்கேன். அவ்வளோ சிரிப்பே வர மாட்டுது. ஆனியா பார்க்கும்போது மட்டும்தான் சிரிக்கிறேன். ஹாப்பியாக இருவான் அப்படின்னு சொல்லவும் அப்படி பார்த்துட்டு ஹாப்பியா அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு, இனிமேல் தெரியல எப்போ வரும்னு அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் உனக்கு கேட்கவா அப்படின்னு சொல்லவும், கேளு. நீ பேசாமல் மறுபடியும் ஜெயிக்கவே அப்படின்னு சொல்லவும் டக்குன்ட்டு வாங்கி திரும்பி பார்க்குறா. அதான் இப்போ வரைக்குமே அவரை ஏங்க வச்சுட்டேடி, சும்மா விட்டியா சொல்ல வர. இப்போ வரைக்குமே உன் ஞாபகமாகவே தான் இருக்காரு. நீ எப்படி இங்கே இருக்க அதே மாதிரி தான் வரும் அங்கே அப்படின்னு சொல்லவும் வயனும் பார்க்குறா. ஸோ அந்த இப்போ சொல்கிறா, என்ன மினி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லவும், அவங்க ஜிம்முன்னு தான் சொன்னாங்க. அதான் அப்படின்னு சொல்லவும், என்ன அவன் கூட போய் மறுபடியும் வாழ சொல்கிறியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவளுக்கு ஒரு அப்பா இருக்கா அன்யாவுக்கு. ஆனால் நீ ஏன் உன் இப்படி பண்ணுற? உனக்கு இந்த 3 இயர்ஸில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்ப, உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லவும், புரியுது, நல்லாவே புரியுது. அவன் எவ்வளோ பாடப்படுத்தியிருக்கான்னு தெரியும்ல உனக்கு. என்னால் எப்படி அவன் கூட மறுபடியும் ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ இங்கே எப்படி இருக்க, இங்கே நீ எப்படி இருக்க அதே மாதிரி தான் அவன் அங்கே இருக்கான். 2 பேரும் பிரிஞ்சு இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஒன்றாவே இருக்கலாமே. இதுவே ஜங்குக்கு வந்து வேற ஒரு பொண்ணு கூட அவன் ஹாப்பியாகவும் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக ஹாப்பியாக இருந்தானா பரவாயில்ல. அவனுக்கு தேவை, ஆசைப்பட்டது எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ், நிம்மதிங்கிறதே இல்லை. தினமும் கனவு வருதான். கனவு எந்திக்கும் போது அப்படி அழுகிறானா. அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அவங்க பார்த்துட்டு எங்ககிட்ட சொன்னான், என்னடி இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாத நீ, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவன் பண்ணது தப்பு தான், அதுக்குன்னு மினி புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் படுத்துடுறா. மினிக்கும் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ அவளும் போயிடுறா. ஸோ எப்படி பாஸ் ஆகுது. ஸோ இப்போ ஜங்குக் தான் அவனோட கேபினில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போது தேவங்க வந்து எதுவும் சொல்லணும்னு வந்துட்டுருக்கான். அப்போது ஜிமின் தான், சொன்னோம் சொல்லிருக்காடா சொல்லக்கூடாதுன்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். தவறா இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது ஜிமின், அப்போ சொல்லிடுறா அப்படின்னு சொல்லும். இருந்தாலும் புயன்றா, அவளுக்கு புரியாதுடா, இவனுக்கு புரியாத மாதிரியே. அவனும் அவன் லைஃப்பை பார்த்துக்க மாட்டா, இவனோட லைஃப் ஒழுங்கா பார்க்க மாட்டான். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் நல்லா இருப்பானுங்க. பாஸ்டில் நடந்ததில்ல ஏதோ ஒரு மயிர் போட்டோம், ப்ரெசன்ட்ல என்ன இருக்குதான்டா முக்கியம் ஜிமின். என்ன பண்ணுன்னு தெரியாது, நீ விட்றா அப்படின்னு சொல்லும். பொய்யன்றா, விட்றா அவன் மயத்துக்கு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டென்ஷனாக எதை சொல்கிறதுக்கு வரான். உங்கள் கேபின் வழியாக அந்த மாதிரி பேசுறத ஜேகே பார்த்துட்டு டாச்சுங்க அப்படின்னு சொல்லும். ஜேகே உங்கள்கிட்ட சொல்லணும், நான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது, வயன் இருக்கல்ல வேணா அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறான். என்னாச்சும் எனக்கு கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லுவோம். பாரிஸில் இருக்க ஒரு பீச் ஸ்டைலில் பார்த்துருக்காங்க நம்ம ஆளுங்க. அதான் போய் தேடலான்னு இருக்கும் நாளான்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நாளான்னைக்கு நிஜமாலே பார்த்துருக்கானுங்களா அப்படின்ட்டு கிட்ட வந்து ஷோல்டரை டேப் பண்ணுறான்.
ஆமாண்டா, நிஜமாலே தான். அங்கே ஏதோ நம்ம அமைச்ச ஃபோட்டோவில் இருக்க மாதிரி பொண்ணை பார்த்துருக்காங்களாம்மா. நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லவும், ஸோ இப்போ வந்து ஜங்குக் வந்து அவன் மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறான். நான் பொண்ணை ஏற்றுப்பலடா அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் பின்னாடிலேருந்து வந்துட்டேன், நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் தோறாக்கி ஏற்றுப்பாங்களோ அப்படின்னு சொல்லும். தேவை பார்த்து முறைக்கிறான். ஜிமின் அப்படியே ஸ்டெட்டப் ஆயிடுறான். டேய் ஃபஸ்ட்டு போய் பேசினா தாண்டா தெரியும், இப்போ பேசிச்சுக்கே, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல, அப்படியே வந்து டிக்கெட் போட்டுடுறான். ஸோ வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். டேய் இருடா, நாளானேடா, நீ நாளைக்கும் ஷெட்யூல் டைட்டாக இது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஜெய்க்கு திரும்பி பார்த்து முறைக்கிறான். ஸோ வந்து ஜிமினும் தேவங்க எதுவும் பேசிக்கல, கம்ஃபர்ட் இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஜங்குக் வந்து ஒரு 1 day கிட்ட ஆகிட்டு இருந்திருக்கும். இந்த ட்ராவல், அங்கே போய் இந்த ரூம் செக் அவுட் பண்ணுறது, ஸோ அங்கேருந்து தேடுறதுன்ட்டு. ஸோ முக்கால்வாசி பேர் சைட்கிட்ட தேடிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ அந்த அப்படி ஒரு நைட் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே அந்த சைடில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னோடனே போய் படுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே அந்த 1 day எப்படி போச்சுன்னே தெரியாமல் மரமாக போயிடுது. ஸோ இப்போது ஒரு காலையில் ஒரு 6 o'clock 5:30 அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். ஜங்குக் மறுபடியும் அங்கே போய் தேடலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். அவனுக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது. பீச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த சைடில் இருக்க பீச் சைடுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் எங்கே இருக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். ஸோ வந்து இப்போது நடந்து போயிட்டு இருக்கான். தென் போயிட்டுருக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரே ஒரு தாட் தான் வந்துட்டு போகுது. அந்த மெமரிஸ்லாம் அவனை அப்படியே டைட்டாக பிடிச்சி வச்சிருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, ஜங்குக் வந்து அன்றைக்கு வயனை வந்து அடித்தது, அப்புறம் அவளை பாசமாக பார்த்துக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து அவனுக்கு வந்துட்டு போகுது. அவன் வந்து ஒன்று லாஸ்ட்டாக வயனை ரொம்பவே ஹார்ம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்டி. ஆனால் எனக்கு மறுபடியும் லைஃப்பில் கொடுத்துருக்கேன் நீ. ஆனால் அது கூட தெரியாமல் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்ல நான் அப்படின்ட்டு இதை பற்றிலாம் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு ரோட் சைடு மாதிரி தான் அவன் போயிட்டு இருப்பானா, நடக்கிற பாதை வழி மாதிரி. ஸோ அந்த அது கொட்டின மாதிரி ஒரு குழந்த அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அவள் நல்லா புச்சுக்குன்ட்டு ஒரு லைட் பிங்க் கலரில் ஃப்ராக் போட்டுட்டு, நல்லா லூஸ் ஹேர் விட்டுட்டு, அவ்வளோ அது இந்த ப்ரின்சஸ் கட் பண்ணிட்டு, ஸோ அப்படியே அழகாக வந்துட்டு இருக்கா, காலில் கொலுசு போட்டுட்டு. ஸோ அந்த சக்குன்னு நடக்கிற சவுண்டு ஜங்குக்கு கேட்டுருந்துருக்கும். ஸோ வந்து அப்படியே திரும்பி பார்த்துருப்பான் எந்திரிச்சியா. அங்கே வந்து இவனோட ஜாடியிலேயும் ஒரு குழந்தை இருக்குது. ஜங்குக்கு அந்த ஃபேஸை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த ஃபேஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி யோசிக்கிறான். ஸோ வந்து அந்த பாப்பா அப்படியே க்யூட்டாக நடந்து போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு க்ளோசரி ஷாப்புக்கு தான் போகுது. ஸோ ஜங்குக்கும் ஏனே தெரியல அந்த பாப்பா போய் பேசணும், அந்த குழந்தை போய் தொடணும், அந்த மாதிரிலாம் தோணுது. ஸோ அந்த அப்படியே ஜங்குக்கும் ஏனே தெரியல சிரிச்சுட்டு உள்ளே போகிறான். க்ளாசரி ஷாப்புள்ள. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஸ்லாஃப் லேடிக்கிட்ட அந்த குழந்த இங்கே பாருங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும். வந்துட்டியா, சொல்லு என்ன வேணும் வயாடி அப்படின்னு சொல்லும். என்ன ஒன்று வயாடின்லாம் சொல்லாடிங்க. சரி விடுங்க, எனக்கு ஒரு பனானா மில்க் ஷேக் வேணும், அப்புறமேட்டு ஒரு ஸ்ட்ராபெரி ஜெல்லி வேணும், எனக்கு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லும். அப்பா எப்படி பேசுகிற பாரு அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்றாங்க. ஸோ அதுக்கு இங்கே பாருங்க, சும்மா என் கண்ணத்தை பிடிச்சி கில்லாடிங்க, உங்களை பிடிச்சி நான் கில்லவா அப்படின்ட்டு அவங்க கீழே குனிஞ்ச மாதிரி தான் இருப்பாங்களா, இன்னும் கண்ணத்தை பிடிச்சி டைட்டாக கிள்றா லிட்டில் ஃபிங்கர்ஸால். ஸோ வந்து அவங்களும் சரி விட்டுடி அப்படின்னு சொல்லும், இவ்வளோ விட்டுடுறா. ஸோ வந்து சீக்கிரம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்க வந்துடுறாங்க, அந்த கடையிலே வேலை பார்க்குறவங்க. ஸோ வந்து என்னம்மா இப்படி ஆண்டிக்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லும். ஒழுங்கா சொல்லுங்க, உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா உங்களை எப்போ வேலையை வச்சு தூக்கியிருப்பேன்,
ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு எல்லாருக்குமே அவள் பேசுறது அவ்வளோ க்யூட்டாக சிரிப்பு தான் வருது, யாருக்கும் கோவன்றது வரவே இல்லை. ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு சின்ன வயசு பொண்ணு, ஒரு குழந்தை எப்படி பேசுமா, வா என்னம்மா அடிக்கிறா, க்யூட்டாக இருக்கா அப்படின்ட்டு அவனுக்கு இப்போ தான் இந்த ஒரு 3 இயர்ஸில் சிரிப்புன்றதே வருது. ஸோ ஜங்குக் ரியலைஸ் ஆகிடுச்சு என்னாச்சு எனக்கு அப்படின்ட்டு யோசிக்கும் போதே. ஸோ இப்போ வந்து அந்த குழந்தை அப்படியே வந்து அந்த பாட்டிலில் வந்து ஸ்ட்ராவை வந்து பின் பண்ணி அப்படியே தத்தி தத்தி நடந்துட்டு போயிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கும் ஏனே தெரியல, அந்த பாப்பாவை பார்க்கணும் தூக்கணும் அந்த மாதிரிலாம் தோணுது. ஸோ இவனும் பின்னாடியே போகிறான். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ டக்குன்ட்டு வந்து நின்றுடுறாவ. நின்றுட்டு இப்படி பார்க்குறா திரும்பி, என்ன வேணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்து கேட்கும். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, இவளுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியல. என்ன அப்படின்ட்டு அவனும் அதுக்கு திரும்ப சொல்கிறான், என்ன நான் சொல்கிறதே திரும்ப சொல்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தத்தி தத்தி நடந்து போயிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒரு 10 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருப்பா. வந்து ஒரு கெஃபே மாதிரி வருது. அவளும் அங்கே அந்த சைடு தான் போயிட்டு இருந்திருப்பா. டக்குன்னு அந்த ஜங்குக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஸோ அவன் அந்த காலில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்பி பார்க்குறான் பாப்பா எங்கன்ட்டு. பார்த்தா வந்து அவன் அங்கே இருந்திருக்க மாட்டா. கால் பண்ணது வேறு யாரும் கிடையாது, ஜிமன் தான். அவன் தான் அந்த வைனருக்கு ஒரு லொக்கேஷன் வந்து சென்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். இப்போது இவனும் அதை போய் பார்த்துட்டு இருப்பான். ஐ மீன் வந்து பார்க்கலான்ட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஸோ அங்கே ஒரு கெஃபேவை பார்க்குறான். ஏனே தெரியல, அங்கே போய் அவனுக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுது. ஸோ அவனும் அந்த ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறான். கொஞ்சம் வெளிலையே வந்து அந்த வியூலாம் நல்லா இருக்குமா. ஸோ வெளியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போது அவன் அங்கே வந்து உட்காந்துட்டான். ஸோ அங்கேருந்து ஒரு லேடி வராங்க. ஒரு கேர்ள் வந்து, சார் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு செகண்ட் என்ன பேசுகிறதுனே தெரியல. அவன் கையெல்லாம் வந்து அப்படி ஷுவர் ஆகுது. பேனிக் அட்டாக்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஹார்ட் பீட்லாம் அப்படி ரேஸ் ஆகுது. அவன் ஒரு பதட்டத்தோட, ஒரு கன்ஃபியூஸ்டோட, ஒரு பயத்தோட அப்படியே வந்து மேலே இருந்து பார்க்குறான். இப்போது அது வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். ஒயன் வந்து ஆர்டரை சொல்லிட்டு, என்னடா எந்த ரிப்ளையும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கஸ்டமரை பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். இப்போது ஒயனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. 2 மினிட்ஸ், ஐ மீன் 2 செகண்ட்ஸ் ஐ கான்டாக்ட் ஆகுது. ஸோ ஒயனால் முடியல. ஜங்குக்லாம் அந்த ஸ்பாட்லேயே அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ ஒயின் இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவள் கையில் வச்சுருந்த அந்த நோட்டை அப்படியே கீழே போட்டுடுறா. எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து பாடியே ஷிவர் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே கெஃபே உள்ளே ஓடிடுறா. ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒயின் அப்படின்ட்டு ஜங்குக் வந்து கூப்பிடுறான். ஒயின் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அப்படியே உள்ளே போயிருப்பா. ஸோ இப்போது அந்த பொண்ணு வந்து, ஐ மீன் ஒரு குழந்தைன்னு சொன்னேன்ல, அந்த பாப்பா வந்து, எங்கள் மம்மி பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு சொல்லவும், இப்போது ஜங்குக் தான் அப்படியே திரும்பி யாரா அப்படின்னு பார்க்கும்போது, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் அவள் கீழே இருக்கா. ஸோ இப்போது ஜங்குக் வந்து என்ன சொன்னேன் இப்போ அப்படின்ட்டு சொல்லவும், என்னோட மம்மி பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், இது ஆமாவா, ஜங்குக் வந்து ஒருவேளை இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ, வேற ஒரு பையனோட அப்படியோ அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி பயத்தோடையே இப்போ அந்த முட்டி போட்டு உட்காந்து அந்த பாப்பாவோட கையை பிடிச்சு, பேர் என்ன அப்படின்ட்டு கேட்கும். என்னோட பேர் ஆன்யா அப்படின்னு சொல்லும். ஓ, உன்னோட டேடி பேர் என்னம்மா ஆன்யா அப்படின்னு சொல்லுவோம். ஓ, என்னோட டேடி பேரா ஜியோன் ஜங்குக்
என்னோட டாடி யூஎஸில் இருக்காங்களாம்மா. நான் ஒரு 5 ஏஜில் அவரை போய் பார்த்துருவேன். அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே ஒரு குழந்தைத்தனமாக சொல்கிறா. ஸோ இதெல்லாம் பார்த்து ஜங்குக் கேட்ட அப்படியே கீழே விழுந்துடுறான். மீன்ட்டு அவன் முட்டி போட்ட மாதிரி தான் இருந்திருப்பானா, அப்படியே விழுந்துடுறான். ஸோ இப்போ அன்யாவை அப்படியே டைட்டாக கக் பண்ணுறான், அப்படியே தூக்கிடுறான். அன்யா, நான் அவனை இப்படி அடி பார்க்கணும் தங்கம் அப்படின்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறான். ஸோ அன்னைக்கு எதுவுமே புரியல. நீங்கள் யார் இப்படி பண்ணுறீங்க, இந்த உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அன்யா அப்பாம்மா அப்படின்னு சொல்லவும் அன்யாவுக்கு செகண்ட் என்ன பேசுறதுனே தெரியல. அப்பா என்னோட அப்பா யூஎஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லவும், நான் தான் வந்திருக்கேன், என் தங்கத்தை பார்க்க வந்திருக்கேன், என்னோட செல்ல அன்யாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கண்ணில் தியர்ஸோடு சொல்கிறான். அன்யா அந்த தியர்ஸ்லாம் தொடச்சி வச்சுட்டா. இப்போ உங்கள் நேம் என்ன, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லும். என்னோட பேர் ஜியான் ஜங்குக். என்னோட ஃபுல் நேம் ஜியான் என்னோட பேர் ஜியான் அன்யா, ஓகே அப்படின்னு சொல்லும். அன்யாவுக்கு ப்ரைட்டாக ஸ்மைல் வருது. அப்போ என்னோட அப்பா நான் பாட்டுட்டேனா அப்பாவா அப்படின்ட்டு அப்படியே அவன் நெக்கை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் ஒரு புது ஃபீலாக இருக்குது. பிகாஸ் இத்தனை நாளாக அவன் வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்திருப்பான், என்னோட குழந்தை இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அப்படி இப்படி இருந்திருக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ அதை ஃபீல் பண்ணும் போது அவனுக்கு ஒரு ஃபாதருங்கிற ஃபீல் வருது. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த ஸ்டோர் உள்ளேருந்து யாரோ வராங்க. அது வேறு யாரும் கிடையாது, மினி தான். மினியை பார்த்தோன்னே மினி அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் நீ எப்படிங்க வந்த அப்படின்ட்டு சொல்லவும், மினி அதெல்லாம் பேசியப்போ டைமில் அன்யாவை பார்த்துக்கோ, ஒயின் உள்ள தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்யாவை கொடுத்துட்டு, அன்யம்மா ஜோயிரு நம்ம அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ இப்போது ஒயந்தான் அங்கே ஸ்டாஃப் ரூம் மாதிரி ஒன்று இருந்திருக்கும். ஸோ அது உள்ள தான் இருக்கா. ஜங்குக்கு எல்லா இடத்துலையும் தேடிட்டு அங்கே தான் வரான். ஸோ அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறான். ஒயனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஜங்குக் திரும்ப வந்துட்டானோ, எதுக்கு வந்தான், அவனை வெறுக்கணும். ஆனால் நான் அவனை பார்த்தோன்னு இதுக்கு அவனை ஹக் பண்ணணும், அவன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுச்சு. அவன் அப்படின்ட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஸோ இப்போ அந்த டோர் நாக் ஆகிட்டு யாரோ ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. டக்குன்ட்டு அவன் திரும்பி பார்க்குறா, அது ஜங்குக் தான். ஸோ இப்போது ஜங்குக் வரான், டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்க்குறான், அவன் ஃபேஸ், அவன் கண்ணியே தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஜங்குக் முன்னாடி அப்படின்ட்டு கண்ணில் தியர்ஸோடு சொல்கிறான். ஒயின் ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கிறா. ஜங்குக் எதுவுமே பேசல. ஸோ மறுபடியும் ஒரு ஸ்லாப் வைக்கிறா, வச்சுக்கிட்டே இருக்கா, வைக்கிறா. ஒரு 5-6 அடிக்கிட்ட அடிச்சிருப்பா. ஜங்குக்கு ஒரு ரியாக்ஷன் கிடையாது. அப்படியே ஒயனோட கண்ணியை தான் பார்த்துட்டு இருக்கான். அடி ஒயன், எவ்வளோ இருந்தாலும் அடிக்கு நான் டிசர்வ் ஆனதாண்டி அப்படின்ட்டு அப்படியே முட்டி போட்ட வாக்கில் நீஸில் உட்காந்துட்டு போவேன் நின்றுட்டு இருப்பாளா சொல்கிறான். எவ்வளோ நாளும் அடிவான், என்னை விட்டு போகாது, இல்லைன்னா என்ன போக சொல்லாது, நான் கூடவே இருக்கு, மன்னிச்சிருவான், தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படிலாம் நடக்காதுடி, மன்னிச்சிடுறி அப்படின்ட்டு மாதிரி அழுகுறான். ஸோ ஒயின் அகெயின்ஸ்ட் கை ஓங்குறான்.
அப்போது ஜங்குக் வந்து அப்படி ஒயனோட கண்ணீர் தான் பார்த்துட்டு இருக்கான். ஒயன் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒரு 2 ஸ்லாப் கிட்ட வைக்கிறா. ஜங்குக்கோட கண்ணமே ரெட்டிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஜங்குக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு கவலை கிடையாது. அடிடி பேசுடி, ஏதாச்சும் பேசுடி, பேசுவேன் அப்படின்ட்டு சொல்லவும், ஜங்குக் இங்கே வந்த, இதுக்கு வந்த, இதை விட்டு போ ஜங்குக், என்னை எப்பயுமே விட மாட்டேன் சொல், அந்த மாதிரி சொல்லவும் தலை முடியல, முடியவே இல்லை. உன்னை கூடவே வச்சுக்கணும். பாரு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இப்பயே ஒத்துக்கிறேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. என்ன உனக்காக என்ன வேணாலும் செய்கிறேன். என்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்று என்ன வேணாலும் செய்கிறேன். நீ ஏன் கூட வந்துடுவேன். இல்லைன்னா நான் உன் கூடவே இருக்கேன். எனக்கு எதுவுமே தேவை. நீ மட்டும் போதும். இங்கே இருக்க சொல்றியா இருக்க. நீ என் கூட வா, நம்ம அங்கே இருக்கலாம். நீ வந்து நீ பாட்டுரு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒயின் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ வேணும்னா உன்கிட்ட வர, இல்லைன்னா நான் உன்னை கிட்ட தள்ளி இருக்கேன். ஒரு 10 அடி தள்ளி இருக்கேன். நான் உன்னை பார்த்துட்டு இருக்கணும். ஒயின் கூட இருக்கணும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஒயின் மன்னிச்சிருமா அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ தான் வந்து ஒயின் பார்க்குறா ஜங்குக்கா இது அந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் அவன் பண்ணுற பிஹேவும் சரி, அவன் பேசுகிறதும் சரி, அவனோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உண்மையாக தோணுது. ஒயனுக்கெலாம் என்ன பேசுறதுனே தெரியல. பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு ஜங்குக்கை பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைஃப் ஃபுல்லாகவே உங்கள் என்டையர் ஆஃப் லைஃப்பில் ஒருத்தன் வந்து ஹர்ட் பண்ணிட்டே தான் இருப்பான். கொஞ்சம் கூட ஒரு கல் நெஞ்சக்காரன், கொஞ்சம் கூட இவருக்குன்னு என்னன்னு தெரியாத ஒரு பையன், அவன் கெத்தாக சுற்றிட்டு இருந்தவன் ஒரு பொண்ணுக்காக, ஐ மீன் உங்களுக்காக அப்படி அழுகிறான். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு செகண்ட் உங்கள் மனசே உருகுது. இங்கேருந்து போ ஜங்குக், நான் சொல்கிறேன்ல, என்னை விட்டு போயேன். அதை மட்டும் சொல்லாத. அவன் கூட இருக்கணும். மன்னிச்சிருவான். கூட இருக்கணும்டி, புரிச்சுக்கோ அப்படின்ட்டு அழுகிறான். ஒரு செகண்ட் அவனால் பொறுத்துக்கவே முடியல. ஒரு கட்டம் அழுதுட்டு இருந்தவன் அதை அவன் மீறிடுறான். ஸோ வந்து அப்படியே வந்து தரையில் உட்காந்து அப்படி அழுகிறான். போதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் என்னால் பொறுத்துக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் அவனை உருக்கி லவ் பண்ண ஒரு ஆள். ஸோ உங்களால் முடியல. அப்படியே வந்து நீங்களும் ஒரு நீஸில் உட்காந்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க ஷோல்டர் வைஸாக. ஸோ உங்கள் ப்ரெஸ்டோடு சேர்ந்து அவனோட நெக்கை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அழுகாத ஜங்குக், நீ எதுக்கு அழுகிற? நீ இப்படிலாம் அழுக மாட்டியே. எதுக்காக எப்படி அழுகிற? இப்பயும் கெத்தா அந்த மாதிரி தானே சுற்றிட்டு இருப்பேன். சொல்லு, நீயா எனக்காக அழுகிற அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் வந்து அப்படின்னு வந்து பார்க்குறான். மன்னிச்சிட்டியோ அப்படின்ட்டு சொல்லவும், உன்னை இப்படி என்னால் மன்னிக்க முடியல ஜங்குக். அது இனிமேல் நீ நடத்துக்கிறதா பொறுத்திருக்கு. பட் என்னால் ஏற்றுக்க முடியல நீ இப்படி அழுகிறது. நான் என்ன சொல்கிறது தெரியல ஜங்குக். மன்னிச்சிரு ப்ளீஸ். நேற்று ஓடி ப்ளீஸ் டி அப்படின்ட்டு சொல்லும் போது அதுக்கு தான் சொன்னனே, இனிமேல் நீ நடந்துக்கிறத பொறுத்திருக்கு அப்படின்ட்டு அவளும் எந்திரிக்கலான்னு போகிறா. அதுக்குள்ளே ஜங்குக் வந்து அவள் கையை பிடிச்சி அவன் மடியில் உட்கார வச்சிடுறான். என்ன ஜங்குக் அப்படின்ட்டு இவளும் கொஞ்சம் பார்க்குறா. அதுக்கு ஜங்குக் ஒரு 10 minutes எனக்கு தெரியும்
அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணில் தியேஸோட சொல்கிறான். அவன் ஃபேஸை பார்க்கவே முடியல உங்களால், பிகாஸ் அப்படி அழுகுறான். அந்த பன்னி ஸ்மைல், ஒரு ரூடி ஃபேஸ், கோல்டான ஃபேஸை தான் பார்த்துட்டு இப்படி ஒரு ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ அந்த ஜங்குக் வந்து உங்களை இன்னும் பக்கத்தில் உட்கார வச்சு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட நெக்கில் அவனோட கழுத்தை, ஐ மீன் அவனோட ஃபேஸை புதைச்சிக்கிறான். ஸோ உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இத்தனை நாள் கழிச்சு அவனை பார்த்துட்டோமே அப்படின்னு தோணுது. ஸோ அந்த அப்படியே வந்து ஜங்குக் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்படியே ஒரு 10 minutes பாஸ் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் அன்யாவும் இப்போது வெளில விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒயின் வந்து கடையை க்ளோஸ் பண்ணியிருப்பா சீக்கிரமாகவே, பிகாஸ் ஜங்குக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வரைக்குமே சில கோவம்லாம் அப்படி தான் இருக்குது ஒயினுக்கு. அவளும் வந்து சம்டைம்ஸ் அதை காட்டும் போது ஜங்குக்கு வந்து எப்படியாச்சும் அவளை வந்து சமாதானப்படுத்திடுற மாதிரி இருக்குது. ஒரு 10 minutes பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போது ஜங்குக்கும் அன்யாவும் விளையாடிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போது அன்யா சொல்கிறா, அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க, முன்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, யாரு தங்கத்தை பார்க்கறதுக்காக நேற்று வந்தேன்னா, நீ சரியாக எங்கே இருக்குன்னு தெரியலடி தங்கம், அதான் இப்போது வந்துட்டேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து திரும்பி அன்யா வந்து யாரோ வரதை பார்க்குறாங்க. அன்யாவுக்கு வந்து யாருன்னு கொஞ்சம் சரியாக தெரியல. ஸோ அந்த அவங்க வரும்போது, ஹலோ நீங்கள்லாம் கஸ்டமரா, கடை க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாம் வந்த வழி பார்த்துட்டே போங்க அப்படின்ட்டு சொல்லும் போது, யார்கிட்ட இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து பின்னாடி தான் பார்க்குறான். அவங்க 4 பேரும் தான். அது யாருன்னு பார்த்தோன்னா தியாங்கும் ஜிமினும், அப்புறம் ஜானுவும் ஐஷுவும். இப்போது இவங்க தான் அந்த கப்புள்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ வந்து இப்போது உள்ளே அந்த ஒயின் வந்துட்டு இருந்திருப்பா, யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஒயினை பார்த்து அடுத்த செகண்டே ஜானும் ஐஷுவும் கிட்டே போயிடுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவங்க இப்படி வந்திருக்காங்களே அப்படின்ட்டு ஒன்றுமே போய் முட்டை மொழி முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே வந்து ஒயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கச்சு ஜங்குக் வந்து சொல்கிறான், நீங்கள் எப்படிறா இங்கே கரெக்டாக வந்தீங்க அப்படின்ட்டு ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது கேட்கும் போது 2 பேர் திருன்னு முழிக்கிறாங்க. ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிடுறான், என்னடா 2 பேரும் எப்படி இங்கே கரெக்டாக வந்தீங்க, எனக்கு சரியாக மேப் கூட ஒழுங்காக சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜிமின் சமாளிக்கிறான், நான் தான் ஒன்று அமுச்சு விட்டேனே ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. சரி. அப்போது மினி தான், என்னத்தையும் கல்யாணம்லாம் முடிஞ்சு சொல்லவே இல்லை, அதுவும் ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இப்போது மினி வந்து வாயை விட்டு வளரிக்கிறான். திரும்ப சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பார்த்து முறைக்கிறாங்க 3 பேரையுமே. என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு வந்து மினி கேட்கவும், இல்லை அவனுக்கு கல்யாணம் நடந்தது உனக்கு எப்படி மினி தெரிஞ்சது அப்படின்ட்டு சொல்லவும், அதுவா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுது, அவ்வளோதான், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. யார் சொன்னா அப்படின்ட்டு துருவி கேட்குறான். ஸோ இப்படியே வந்து இவங்க 2 பேருமே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு தெரியும் ஒயின் வந்து இங்கே தான் இருக்கான்ட்டு, அவள் தான் எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்ட்டு சொல்லவும் எனக்கு 2 பேருக்கும் கோவமாக வருது. ஸோ அந்த ஜங்குக் வந்து ஒரு கொலைகான்ல, ஏன்டா மயிர் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கவும் பக்கத்தில் தான் ஒயின் நிற்பாளா. ஸோ வந்து ஒயின் போய் அப்படியே கையை பிடிச்சிக்கிறா. பாருங்க, கோவப்படக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க அப்படின்ட்டு சொல்லவும், இல்லை ஒயின் அதுக்குள்ளே வந்து அன்யா வந்து அப்பா ஏன் கோவப்படுறீங்க அப்படின்ட்டு சொல்லவும், அவள் தாங்க 2 பேருமே சேர்ந்து ஆஃப் பண்ணிட்டீங்க. அவனும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலோட என்ன பேசுறதுனே தெரியாமல் உட்காந்துடுறான். 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்யா வந்து, என்னப்பா சிரிக்கிற அப்படின்ட்டு அவளை சிரிச்சுக்கிட்டே கேட்கும் போது, என்னோட தங்கம் சிரிக்குதில்ல அதான்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸையே பிடிச்சி கிள்றான். அச்சோ எனக்கு வெக்கமா இருக்கு பூவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பிக்கிறா. ஓ வெக்கப்படுறியா அப்படின்ட்டு அவனும் கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே சில டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஒரு 6 months கிட்ட ஆயிடுது. ஸோ அந்த ஒரு அழகான ஒரு கொரியாலேயே வந்து ஒரு வில்லேஜ், ஓகேவா? ஸோ வில்லேஜை சுற்றி நிறைய மவுண்டன்ஸ்லாம் இருக்குது. அந்த மவுண்டன்ஸ்க்கு கீழே ஒரு மலையடிவாரத்தில் ஒரு வீடு இருக்குது. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரியோட போயிடலாம். அந்த வீடியோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் ரொம்பவே குட் எனர்ஜியாக இருக்கு. ஸோ வெளில அந்த கார்டன் ஏரியா செட்டப்போட அந்த பால்கனி சைட்லாம் வந்து ரொம்ப அழகாக செடிலாம் வச்சு ரொம்பவே அழகாக இருக்கு. ஸோ அங்கேருந்து குட்டியாக ஒரு குழந்தை வருது. ஐ மீன் அந்த வீடு உள்ளேருந்து வெளில வருது. ரொம்ப அழகாக இருக்கா. அது யாரும் கிடையாது, அன்யா தான். அவளோட ஃப்ராக்கை தூக்கிக்கிட்டு பட் நல்லா புச்சுக்கு நடந்து வரா, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு. ஸோ இப்போது பின்னாடியே ஒரு பொண்ணு வரா. அது வேறு யாரும் கிடையாது, வயந்தா. கேரளா சாரி கட்டிண்டு, ரொம்ப ஒரு காட்டன் பியோர் ஒயிட்டில் கட்டிண்டு, காலில் மெட்டி கொலுசுலாம் போட்டுட்டு கையில் மருதாணிலாம் வச்சுடு. ஸோ வந்து இந்த பார்ட்டிஷனில் குங்குமம்லாம் வச்சுட்டு ஸோ அந்த அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. தாலி செயின்லாம் போட்டுட்டு வளையல்லாம் போட்டுட்டா. ஸோ பக்கா உமனாக இருக்கா. ஸோ லூஸ் ஹேர் விட்டுண்டு மாதிரி அழகாக நடந்து வந்துட்டு இருக்கா. சொல்கிறா, ஆன்யா என்னடி பண்ணுற, உள்ளவா, எவ்வளோ குளிர்து பாரு, இப்படி காலையிலே வெளில வரலாமா, வா வா சாப்பிட்ணும் அப்படின்ட்டு கூப்பிடுவோம் கையில் பவுலில் வச்சுட்டு. ஆன்யா அதுக்கு, போம்மா நான் வர மாட்டேன், உன் தயிர் சாதத்தை நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே இருக்க சில பட்டர்ஃப்ளைஸோட விளாடிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாமே ஒரு பர்சன் வந்து மேலே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி யாரும் கிடையாது, ஜங்குக் தான். ஸோ வந்து பார்த்துட்டு பா எனக்கு நான் ரீக்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு கீழே வரான். ஸோ இப்போது என்ன அதான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ என்ன திக்குன்னு பார்த்துட்டு, என்னங்க ஆன்யா இருக்காங்க, விடுங்க, பார்த்தா நினச்சிக்க போகிறேன், விடுங்க அப்படின்னு சொல்லும். வா அப்படியே சொல்கிறேடி அப்படின்னு சொல்லும். எப்படியே சொல்கிறேன், இல்லை என் கனவுல நீ இப்படி தான் வண்டி வந்த அப்படின்ட்டு சொல்லும். புரியல, ஏதோ ஒன்று, ஐயோ அழகாக இருக்கு அப்படின்ட்டு அவன் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். இதை அண்ணியா பார்த்துட்டு, அப்பா விட அம்மாவை அப்படின்ட்டு சொல்லும். சரி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டக்குன்னு வந்து ஜங்குக்கு வந்து விட்டுட்டு எனக்கு தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஆன்யா கிட்ட வந்துட்டு, அப்பா என்ன தூக்கு அப்படின்னு சொல்லும். தூக்குறேன்டி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது தூக்கிட்டு அப்படின்ட்டு என்னன்ட்டு கண்ணாலே கேட்க, அப்பா நீ பாப்பா அண்ணியோட கொஞ்சணும், அம்மா வேணாம் உனக்கு, நான் மட்டும் போடும், அம்மா வேணாம், அம்மா ஒரு கழிஞ்சக்காரி அப்படின்ட்டு சொல்லும். என்னடி அம்மா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லும். போம்மா, நேற்று நான் உங்ககிட்ட சாக்லேட் கேட்டதுக்கு க்ளோசரி ஷாப்லேருந்து நீ வாங்கியே தரல, இதை ஏமாட்டிட்ட வாங்கி தரேன்னு சொல்லி. இதுங்க அவளுக்கு வந்து பல்லெல்லாம் சொத்தையாக்குதுங்க அதை சாப்பிட்டா. அதான் ஒரு நாளைக்கு வந்து சாக்லேட்டை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, அது தப்பாங்க, இவளுக்கு கல்நெஞ்சக்காரின்னு சொல்கிறான். அது சொல்லும், குழந்தைகிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானே, இப்போ பல்லு வளர போது விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லும். அதுவும் அவளுக்கு இருக்கிறது 2 பல்லு தான், அது விழுந்தா என்ன விழலா என்ன, அதுக்கு சொத்த பல்லு வரலண்ணா என்ன வந்தா என்ன அப்படின்ட்டு இவன் வந்து இப்படி சொல்லும். அண்ணி வந்து பார்த்து முறைக்கிறா, அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லை எனக்கு கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும். அதுக்கு ஜங்குக்கில் சிரிச்சிட்டு, நான் சப்போர்ட் தாண்டி பண்ணுவேன் தங்க உனக்கு எப்பயும், கிடக்குறா நீ சாப்பிடு, போங்க நான் வேணாம்ல அவளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு பார்க்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து அவங்க இப்போ பிடிச்சி இழுத்துடுறான். ஸோ அந்த இழுத்துட்டு
ஒன் அப்படின்னு சொல்லவும், என்ன நான் வேணாம்ல போங்க அப்படின்ட்டு அவள் போகலான்னு பார்க்க ஒன் அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறா. இது கனவு இல்லைல்ல அப்படின்ட்டு அவள் சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னங்க கனவு இல்லையான்னு கேட்குறீங்க? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன கனவா? இதெல்லாம் நிஜங்க. நான் நிஜம், நம்ம பாப்பா நிஜம், நம்ம நிஜம், இது எல்லாமே ரியாலிட்டியில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக்கு இன்னும் பேசவே முடியல. ஸோ அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அதுவும் 3 பேர் சேர்த்து வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஆன்யாவை தூங்க வச்சிடுறாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் ஸோ இப்போது ஜங்குக்கும் இன்னும் மொட்டை மாடியில் தான் இருக்காங்க. சுற்றி அவ்வளோ வீடே இருக்காது, ரொம்ப தள்ளி தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த மலை பிரதேசம்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பசுமையாக அவ்வளோ குளிராக இருக்குது. ஸோ ஒயின் வந்து எங்கே ரொம்ப குளிர், வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஜங்குக்கு வந்து ஒயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, இல்லை குளிர்து சொல்கிறேன் நான் அதை போக்கவா அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் பண்ண தேவையில்ல நான் போகிறேன் போங்க அப்படின்ட்டு அவள் போகலான்னு பார்க்க உடனே ஜங்குக்கு பிடிச்சி மறுபடியும் இழுத்துட்டு, என்னடி தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஒரு டேஞ்சர் மாஃபியா கிட்டேருந்து தப்பிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு பேக் பண்ணுறான். ஸோ ஒயனும் அப்படியே வந்து அவன் பின்னாடி திரும்பின மாதிரி தானே ஹக் பண்ணியிருப்பான். அப்படியே வந்து திரும்பிக்கிறா ஜங்குக்கை பார்த்த மாதிரி. அப்படின்ட்டு வந்து கண்ணத்தை காட்டுறா, கிஸ் பண்ணுற சொல்கிற மாதிரி. ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டே அவன் பண்ணி ஸ்மைலை வச்சு கொடுக்குறான். ஸோ வந்து அவனை இன்னொரு கண்ணத்தை காட்டி அப்படி சொல்கிறா. அப்புறம் ஃபோர்ஹெட்டில் கொடுக்க சொல்கிறா. சரி ஓகே நான் போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறா. ஜங்குக்கு விடலையே விடுறா. அதான் அவன் அந்த அப்படியே வந்து அந்த வாலில் அந்த செவுத்தில் உட்கார வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அவனை பார்க்குறான், அவன் ஜங்குக்கை பார்க்குறான். எதில் மீன்ஸ் அந்த மொட்டை மாடி இருக்கும்ல, மொட்டை மாடியில் இருக்க ஒரு செவர் இருக்கும்ல, அதுதான். ஓகே. ஸோ லைட்டாக சாரல் அடிக்குது அந்த குளிர் பீச்சுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ரொம்ப மேகமாக தான் இருக்கு. இத்தனைக்கும் அது ஆஃப்டர்நூன் டைம் தான். ஸோ அந்த ஜங்குக்கு வந்து உங்கள் ஐஸே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் சும்மாவா பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இப்போது அப்படியே கிட்ட வரான். ஒரு மாதிரி இவன் கழுத்தை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே ஒரு வார்மாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ல அவ்வளோ லவ் தெரியுது, அவ்வளோ அழகாக டீப்பாக பண்ணுறான். ஸோ உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி. ஸோ இதோடு தாண்டா இந்த பாட்டு நான் முடிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்குமே இந்த பாட்டை முடிக்க மனசே வரல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா, பட் இருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லோரும் வந்து எப்படி யோசிச்சுருப்பீங்கன்னு தெரியல. ஸோ ஐ ஹோப் இதுக்கும் மேலே நான் நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக போடுவேன். ஓகேவா கைஸ்? பட் நீங்கள் வந்து அதை தொடர்ந்து பார்க்கணும், என் கூட டச்லேயே இருக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? தயவு செஞ்சு பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இதை விட அதிகமாகவோ இல்லை சரி இதே மாதிரியோ வேறு கண்டென்ட்டில் கண்டிப்பாக கொண்டு வருவேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் சில ஆர்மிஸ்லாம் என்கிட்ட பேசுகிறீங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. ஒரு ஆர்மி அவங்க பேர் லீசா சரியா எனக்கு தெரியல, அவங்க ரொம்ப கைண்டாக பேசினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பார்க்குறீங்கள, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்கமிங்கில் நான் நிறையவே போடுவேன், அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? பார்த்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ்லாம் க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்.
ஸோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பாய் அம்மீஸ். நம்ம நெக்ஸ்ட் ஜேர்னியில் பார்க்கலாம். இந்த ஜேர்னி இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பாய் அம்மீஸ்.